இது எதற்காக சொல்லப்படுகிற அறிவுரை என்று சொன்னால், எந்த மனிதன் அல்லாஹ் அவன் புறத்திலிருந்து அல்லாஹ் அவனுடைய நபிக்கு இறக்கி வைத்த வகியான அற்புத வேதத்தில் உள்ள அறிவுரைகள் உபதேசத்தை, அதாவது அல் குர்ஆனில் இருக்கக்கூடிய அறிவுரைகளையும் அல்லாஹ் சொல்லி காட்டக்கூடிய அறிவுரைகள் உபதேசங்களை, அல்லாஹ்வுடைய நபி அல்லாஹ் சொன்ன அறிவுரைகளை எந்த மனிதன் புறக்கணிக்கிறானோ, புறக்கணித்து எவன் ஓடுகிறானோ அவனுக்கு இந்த உண்மையை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். ஃபமாலஹும் அனி ததுக்கிரா, அவர்கள் நல்லுபதேசத்தை விட்டும் முகம் திருப்புகிறார்களே, இவர்களுக்கு என்ன நேர்ந்தது? அதாவது நல்லுபதேசம் செய்யப்படும் போது அந்த நல்லுபதேசத்தை விட்டும் இவர்கள் திருப்புகிறார்களே, முகம் திருப்புகிறார்களே, இவர்களுக்கு என்ன நேர்ந்தது? கஅன்னஹும் ஹுமூரும் முஸ்தன்ஃபிரா, அவர்கள் வெருண்டு ஓடும் காட்டு கழுதைகளைப் போல் இருக்கிறார்கள். ஃபர்ரத் மின் கஸ்வரா, அதுவும் சிங்கத்தை கண்டு வெருண்டோடும் கழுதைகளைப் போன்று இருக்கிறார்கள் என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். சிங்கத்தை கண்டு வெருண்டோடக்கூடிய கழுதைகளை போன்று இவர்கள் இருக்கிறார்கள் என்று அல்லாஹ் அவன் புறத்திலிருந்து இறக்கப்பட்ட, அல்லாஹ் இறக்கி வைத்த உபதேசத்தை, அறிவுரையை எந்த மனிதன் புறக்கணித்து முகம் திருப்பி ஓடுகிறானோ அந்த மனிதன் அறிவுரை சொல்லக்கூடிய, சத்தியத்தை பேசக்கூடிய மக்களை கண்டு வெருண்டு ஓடுகிறார்களே, அவர்கள் சத்தியத்தை பேசக்கூடிய மனிதர்களை கண்டு வெருண்டு ஓடக்கூடிய அவர்கள் சிங்கத்தை கண்டு வெருண்டு ஓடக்கூடிய காட்டு கழுதைகளைப் போல் இருக்கிறார்கள் என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். இன்றைக்கு இஸ்ரேல் ஹமாஸ் மீது உள்ள காழ்ப்புணர்வின் காரணமாக, ஹமாஸ் மீது உள்ள காழ்ப்புணர்வு, அச்சுறுத்தல், பயம், இதன் காரணமாக ஏமன் மீது தாக்குதல் நடத்தியது. அதாவது காசாவின் மீது அதிகமான தாக்குதல் நடத்தி இன்று வரை காசாவிலே தாக்குதல் நடத்தி கொண்டிருக்கிறது. ஹமாஸை ஒடுக்குகிறோம், ஹமாஸை ஒழிக்கிறோம், ஹமாஸிடத்தில் நாங்கள் யுத்தம் செய்கிறோம் என்ற பெயரில் காசாவில் பல்லாயிரக்கணக்கான அப்பாவி மக்களை கொன்று குவித்து பல கட்டிடங்களை இடித்து தரைமட்டமாக்கி பல்லாயிரக்கணக்கான குழந்தைகளை கொன்று குவித்தது மட்டுமல்லாமல் இன்றைக்கு அதனுடைய அந்த கோர முகம், பயங்கரவாத ஆக்கிரமிப்பாளர்களுடைய கோர முகத்தை எப்படி அவர்கள் காட்டுகிறார்கள் என்று சொன்னால், ஏமனின் மீது தாக்குதல் நடத்தினார்கள். இன்று கத்தாரின் மீது தாக்குதல் நடத்தியிருக்கிறார்கள். கத்தாரின் மீது, கத்தார் நாட்டின் மீது இவர்கள் நடத்திய தாக்குதலுக்கு இவர்கள் சொன்ன காரணம் என்ன? அந்த பலஸ்தீன் விடுதலை அமைப்பின் போராளிகள், அதாவது பலஸ்தீன் விடுதலை அமைப்பின் போராளிகள், அந்த போராளி குழுக்களின் தலைவர்கள் கத்தாரிலே தங்கியிருக்கிறார்கள், கத்தாரிலே முற்றுகையிட்டிருக்கிறார்கள், அதாவது கத்தாரிலே தங்கியிருக்கிறார்கள். கத்தாரில் இருக்கக்கூடிய பலஸ்தீன் விடுதலை போராளி அந்த தலைவர்கள், நிர்வாகிகள் மீது நாங்கள் தாக்குதல் நடத்துகிறோம் என்ற பெயரிலே அத்துமீறி வலுக்கட்டாயமாக ஒரு பயங்கரவாத தாக்குதலை இஸ்ரேல் கத்தாரின் மீது நடத்தியிருக்கிறது. இப்படி தாக்குதல் நடத்திய காரணத்தினால், அதாவது உள்நோக்கம் பலம் இருக்கலாம், வெளியில் இவர்கள் சொல்லக்கூடிய காரணங்கள் என்ன? நாங்கள் பலஸ்தீன் விடுதலை அமைப்பு போராளிகள் மீது தாக்குதல் நடத்துகிறோம் என்ற பெயரை பயன்படுத்தித்தான், அதை சொல்லித்தான் காசாவில பல்லாயிரக்கணக்கான மக்களை கொன்று குவித்தார்கள், பல்லாயிரக்கணக்கான மக்களை உடல் ஊனமுற்றவர்களாக ஆக்கினார்கள், பல்லாயிரக்கணக்கான குழந்தைகளை சாவடித்தார்கள், பல லட்சக்கணக்கான காசா மக்களை அகதிகள் முகாமில உணவுக்கு வழியில்லாமல் தங்குவதற்கு, உணவுக்கு வழியில்லாமல் கஷ்டப்படக்கூடிய ஒரு நிலையை இவர்கள் ஏற்படுத்தினார்கள். இன்று ஏமனின் மீது தாக்குதல் நடத்தியதற்கு இவர்கள் சொன்ன காரணம், கத்தாரின் மீது தாக்குதல் நடத்தியதற்கு இவர்கள் சொன்ன காரணம், அந்த ஹமாஸ் என்று சொல்லப்படுகிற பலஸ்தீன் விடுதலை போராட்ட போராளிகளை நாங்கள் ஒடுக்குகிறோம், தாக்குகிறோம் என்ற பெயரில் தான் இவர்கள் இதை செய்து கொண்டிருக்கிறார்கள். இதை செய்யும் காரணத்தினால் அரபு நாடுகளுக்கு ஒரு அச்சுறுத்தல். கத்தாரின் மீது நாங்கள் தாக்குதல் நடத்தி இருக்கிறோம், நாங்கள் தேவைப்பட்டால் குவைத் மீது தாக்குதல் நடத்துவோம், தேவைப்பட்டால் சவுதி அரேபியாவின் மீது தாக்குதல் நடத்துவோம், ஐக்கிய அரபு நாடுகள் மீது தாக்குதல் நடத்துவோம் என்ற அந்த மறைமுகமான எச்சரிக்கை விடுக்கும் விதமாகத்தான் கத்தாரின் மீது இஸ்ரேல் தாக்குதலை நடத்தி இருக்கிறது. இதற்கு கத்தார்
அரசாங்கம் பயந்ததா என்று சொன்னால் பயப்படவில்லை. இதற்கு தகுந்த பதிலடி நாங்கள் கொடுப்போம் என்று சொன்னது. எங்கள் நாட்டின் மீது அத்துமீறி வலுக்கட்டாயமாக ஒரு தகவலை சொல்லி, அந்த தகவல் உண்மையா பொய்யா என்று தெரியாத பட்சத்தில் ஒரு தகவலை சொல்லி எங்களின் மீது தாக்குதல் நடத்திய அந்த இஸ்ரேலுக்கு தகுந்த பதிலடியை நாங்கள் கொடுப்போம் என்று கத்தார் அறிவித்திருக்கிறது. கத்தார் பதிலடி கொடுப்பதற்கு ஈரானும் கூட உதவி செய்வதற்கு தயாராக இருப்பதாகவும், ஈரானும் சேர்ந்து அந்த பதிலடியில் கலந்து கொள்வதாகவும் மீடியாக்களில் பல செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது. நாம் இதை எப்படி பார்க்கிறோம் என்று சொன்னால், அதாவது இஸ்ரேல் அரசுக்கு, அந்த ஆக்கிரமிப்பு இஸ்ரேல் அரசுக்கு ஏதாவது ஒரு நாட்டில், ஏதாவது ஒரு ஊரில் அந்த பலஸ்தீன் விடுதலை போராட்ட அமைப்பை சார்ந்த நிர்வாகிகளோ அந்த போராளிகளோ ஏதாவது ஒரு ஊரில் தங்கியிருக்காங்க, வசிச்சிருக்காங்கன்னு சொன்னால், அவர்கள் மீது தாக்குதல் நடத்துகிறோம் என்ற பெயரில் அவர்களின் மீது தாக்குதல் நடத்துகிறோம் என்ற ஒரு தகவலை சொல்லிக்கொண்டு அந்த குறிப்பிட்ட நாட்டின் மீதும் ஊரின் மீதும் தாக்குதல் நடத்தக்கூடிய ஒரு வன்முறையைத்தான் இவர்கள் கையில் எடுத்திருக்கிறார்கள். வன்முறை என்பது, பயங்கரவாதம் என்பது பிடியில்லாத கத்தி போன்று. அந்த வன்முறை, பயங்கரவாதம், தீவிரவாதம் என்பது இரண்டு பக்கமும் கூர்மையாக இருக்கக்கூடிய கத்தியை போன்று அதை பிடிப்பவர்களின் கைகளை அது பதம் பார்த்து விடும். அதைத்தான் இன்னைக்கு இஸ்ரேல் செய்து கொண்டிருக்கிறது. எல்லாம் வல்ல அல்லாஹ் ஆக்கிரமிப்பு பயங்கரவாத தாக்குதல்களுக்கு முழுமையாக முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும். அவர்களுக்கு ஒரு சரியான ஒரு முடிவை அல்லாஹ் ஏற்படுத்த வேண்டும் என்று நாம் அல்லாஹ்விடத்திலே கையேந்துவதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். இன்றைக்கு உருக்குலைந்திருக்கிற காசா மீண்டும் உயிர் தெழுவதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹ் அருள் புரிய வேண்டும் என்று நாம் அந்த அல்லாஹ்விடத்தில் துவா செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். எல்லாம் வல்ல அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அநியாயக்கார பயங்கரவாத ஆக்கிரமிப்பாளர்களினுடைய அநியாய அக்கிரமங்களை அடக்கி ஒடுக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனிடத்தில் நாம் பிரார்த்தனை செய்வோம். வாஹிர் தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.